ஒரே கல்லில் 2 மாங்காய்ன்ற மாதிரி இன்றைக்கி ஒரே மாவில் 2 டிஷ்ஷு செய்ய போகிறோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, பேச்சுலர்ஸு, ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு செய்யலாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாங்கினது வந்து லவ் டு ஈட்லேருந்து மெத்தி திப்லான ப்ரீமெக்ஸ் பவுடர் தாங்க வாங்கியிருந்தேன். இவங்க கிட்ட வந்து 100% நேச்சுரலுங்க, நோ ப்ரிசர்வேட்டிவ். இந்த மாவு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பின்னாலே மென்ஷன் பண்ணிடுவாங்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க, வெந்தயங்கீரை சப்பாத்தி தாங்க. இதுவே இல்லைங்க, ஃப்ளேவர்ஸ் கூட இருக்குங்க. புதினா சப்பாத்தி, கொத்தமல்லி சப்பாத்தி, அதுக்கப்புறமா பாலக்கீரை சப்பாத்தி, வெந்தயம் சப்பாத்தி, அதே மாதிரி ஆலு பரோட்டா ஸ்டஃபிங் கூட வாங்கியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாவு கட் பண்ணும்போது அந்த வெந்தயக்கீரை ஸ்மெல் அப்படியே இருந்ததுங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வேணான்றவங்க நெய் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதில் உப்புலாம் எதுவும் சேர்க்காதீங்க, அவங்களே சேர்த்துருப்பாங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். இந்த சப்பாத்தி மாவுல 6லேருந்து 8 சப்பாத்தி வரையும் உரங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ இதைய சின்ன சின்ன உருண்டை மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தியை திரட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல திரட்டிக்கோங்க. இதே மாதிரி தாங்க பூரியும் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிற பேன்ல இந்த சப்பாத்தி செட்டு 2 பக்கமா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை 2 பக்கமா அப்ளை பண்ணிட்டு சுட்டு எடுத்தா வெந்தயம் கீரை சப்பாத்தி ரெடி. இதே மாதிரி தாங்க நல்லா கொதிக்கிற எண்ணெயில இந்த பூரியை சேர்த்துட்டு நல்லா பொங்கி வரும்போது 2 பக்கமா திருப்பி போட்டு எடுத்தா வெந்தயம் கீரை பூரி கூட ரெடி. இந்த மாவு வேணுன்றவங்க அமேசான்ல அவைலபிளா இருக்குங்க. இல்லைன்னா மேல வெப்சைட் மென்ஷன் பண்றேன். இந்த வெப்சைட்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்.